தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இப்போ டெல்லியில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, மும்பையில இருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே இருக்காரு. நீங்க வாக்காளர் இல்லைங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள். வாக்குரிமை அளிக்கிறதுக்கு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இடத்துல வசிக்கணும், இத்தனை வயசு ஆயிருக்கணும். இப்படிதான் நம்மள சட்டத்துல தேர்தல் கமிஷன் வச்சிருக்கே தவிர இந்த மொழி பேசுறவங்க அந்த மாநிலத்துக்கு போனா வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் என்ன நடைமுறை இருக்கோ அது எங்காவது மாறும் போது அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வரணும், கவலை வரணும். ஆனா வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள், பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு அவருக்கு என்ன ஆதரவாக சான்றாவணங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண முடியும்.